சர்ஜரி பேப்பரு நான் எழுதுறதுனா பாஸ் கூட ஆயிடுவேன். எங்க சொல்லு பாப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தைராய்டாக்சிகோசிஸ் என்னது? தைராய்டுனால தைராய்டு சம்பந்தமா தான். சரி. அதோட காசஸ் ஏன் வருதுன்ட்டு டாக்டர் நான் போறப்பே சொல்லிடுவாங்க. இப்போ டாக்ஸிகோசிஸ்னா என்ன? டாக்ஸிக்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லைன்னா ஒரு பிரச்சனையான லெவல், அவ்வளோதானே. சரி. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறப்பே தெரிஞ்சிட போகுது எவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஜாஸ்தி. போதும் போதும் போதும், ரொம்ப ஜாஸ்தி சொல்லிட்டேன். டயாதெர்மி. டைனா 2, தெர்மினா தெர்மல் இல்லை ஏதாவது ஹீட்டு, அதை வச்சு ஏதாவது ஹீட்டை வச்சு இல்லை அது பண்ணுற ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதானே. காம்ப்ளிகேஷன் ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இது சப்பை, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற விஷயம். அரிக்கும். அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு பிளட்டெல்லாம் பார்த்து கொடுக்கணும். நிறைய மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். சரி, வேறு இதெல்லாம் தெரில, படித்தேன்னா தெரிஞ்சிருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரைமரி ஹைப்பர் பேராதைராய்டிசம், இதுவும் தைராய்டு சம்பந்தான இன்வெஸ்டிகேஷன். அது பார்க்குறப்ப இந்த இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ லெவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. இது எதை சாப்பிடாத, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிடாத, இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது யூனிவர்சல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரிகாஷன் ஆஃப் ஹெச்ஐவி பேஷண்ட். இது என்ன? இது வந்து டிவி பேப்பர்னு எல்லாத்துலேயும் வருது. என்னென்ன செய்யக்கூட ஹெச்ஐவி பேஷண்ட்டு? ஆக்சுவலாக நீடிலு, பிளட்டு டிரான்ஸ்மிஷன், இதெல்லாம் பேசிக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இதை வச்சு எழுதிடலாம், இவ்வளோதான். எடுத்துகிட்டு போ. எமோஷனல் டேமேஜ்.